Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அஜித் அவர்கள் நின்னா ஸ்டைலு நடந்தா ஸ்டைலுன்னு அவர் எது பண்ணாலும் அந்த வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோவும் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிறதுலாம் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் பார்க்க முடியுது. இன்னைக்கு காலையில வந்து அந்த ரேசிங் இடத்துல இருந்துக்கிட்டு என்னோட போட்டோ இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அவரு ஜாலியா ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அது இப்போ செம வைரலா போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸ்ல. அஜித் அவர்கள் என்ன பண்ணாலுமே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாம ஓவராலாவே அது விஷயம் தான். அவர் ஏன் இதை பண்றாங்க? இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு தான் போட்டோ எடுக்க விருப்பம் இல்லை, அப்புறம் எப்படி போட்டோ எல்லாம் வெளியே வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் இதுக்காக பண்ணக்கூடிய ஆளே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா தன் ரசிகர்களுக்கும் உண்டான விஷயங்களாகவும் இருக்கும். பிடிச்சதை பண்ணுங்க, பிடிச்ச மாதிரி வாழுங்க அப்படின்றதான் அவரோட கோட்டாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ரேஸ்ல ரொம்ப தீவிரமா உள்ள இருந்துகிட்டு இருக்கிறதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் அவர் காரு டயரை வெடிச்சும் பொழுது எல்லாருமே பதறிட்டாங்க. அது ஒவ்வொரு ரேஸுக்கும் வந்து அவங்க ஃபேமிலியில பதறாங்களோ இல்லையோ, தமிழ்நாடு ஃபுல்லா அவர் இருக்கக்கூடிய அவங்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. இன்னும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, தலை எதுவுமே பண்ணாம வந்துருங்க அப்படின்ட்டு. இந்த பயம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. இனிமேட்டு இந்த பயம் தான் உங்களுக்கு கண்டினியூவா இருக்க போகுது. ஏன்னா அவர் இதோட நிறுத்த போறதில்லை. இனிமேட்டு வருஷம் நான் வந்து ரேஸுக்கு பாதி மாதங்களும் சினிமாவுக்கு பாதி மாதங்களும் வீட்டுக்கு பாதி அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண பிளான் பண்ணிட்டாரு. இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அடுத்த பட இயக்குநர்கள் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ அஜித்தை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேஸை வந்து மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த டைமில் அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலைக்கு முத்தம் கொடுத்ததுலேருந்து அவர் யார் அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் அவருக்கு பிடிச்சதாங்க பண்ணுறாரு. அதை நம்ம அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பிடிச்சதை பண்ணுறாரு அப்படின்னு போக வேண்டியதான். ஆனால் மைத்ரி மூவிஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஓகே. ஏன்னா இந்த படம் நீங்க பார்க்கும்போது குட் பேட் அக்லியும் விடாமுயற்சியும் பகல ஒரு ஷூட்டு நைட் ஒரு ஷூட். நீங்க பாத்தீங்களா, அந்த ஜெயில் செட்டப் சாங்கை தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அதை வந்து நைட்டு ஷூட்ல பண்ணி கொடுத்துருக்காரு. 2 மணி நேரம் தான் தூங்கியே இருக்காரு மனுஷன். அதுல பாதி நேரம் ஸ்பெக்ஸ் போட்டு இருக்க காரணம் அதான்லாம் சொல்றாங்க. அது என்னன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியல. இருந்தாலும் அவ்வளோ எனர்ஜியா வந்து ஆடி கொடுத்தாரு. ஏன்னா 2 படங்களும் முடிச்சு கொடுத்து நான் ரேஸுக்கு போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்பயே மைத்ரி மூவிஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்ததாகும். இந்த மனுஷன் எங்க போனாலும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாரு. இவர் மேல கிரஷ் ஆயிரும். ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவர் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், இவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே வந்து இவர் வந்து மரியாதை நிமித்தமா ஒரு இடத்துல உயர்த்தி காட்டும். அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அஜித் அவர்கள் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டா பாக்குறாங்க. அதனால அவங்க வந்து ஓகே, நீங்க உங்க டைம் எடுத்துக்கங்க. நவம்பர் நீங்க வரும்பொழுது எல்லாமே ரெடியா இருக்கும். எப்படி குட் பேட் அக்லிக்கு வந்து அவர் டைமே வேஸ்ட் ஆகல. விடாமுயற்சி மாதிரி லொக்கேஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் ஹைதராபாத்தில் செட்டு போட்டாங்க, டான்ஸ் பண்ணாங்க, டான்ஸ் செட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ஃபாரின்லாம் போயிட்டு எல்லாமே கரெக்டாக ரெடியாக இருந்துச்சு. இப்போ அஜித் போனார்னா கரெக்டாக ஷாட்டுக்கு தான் போவார், நடிப்பார், வந்துக்கிட்டே இருப்பார். எந்த இடையூறுமே இல்லை. ஸோ அதனால மைத்ரி மூவிஸும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண போகிறதாவும் நிறைய விஷயங்கள் வருது. அதோட அனௌன்ஸ்மெண்ட் மிக விரைவில் அப்படின்றாங்க. அதுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரேஸ் மும்முரமாக போயிட்டு இருக்கனால அவங்க டீம் சைட்லேருந்து, அஜித்குமார் டீம் சைட்லேருந்தும் எங்கேயுமே நம்ம இது இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அது இல்லாமல் கூலியாக இருக்கட்டும், தக் லைஃபாக இருக்கட்டும், எல்லா பெரிய பெரிய படங்கள் லைனப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பொறுமையாக பார்த்து நிதானமாக சொல்லுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான். தனுஷ் ப்ராஜெக்ட் ஒன்று தள்ளி போகுது அப்படின்றது மாரி இப்போ இல்லை அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமும் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. அந்த ப்ரொடக்ஷன் இப்போ கொஞ்சம் ஸ்தம்பிச்சிருக்கு. அதனால கண்டிப்பா இந்த படம் இப்போதைக்கு நடக்காது. அடுத்த படத்தை இயக்கக்கூடிய இடத்துல தனுஷ் இல்ல அப்படின்றத இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைட்லாம் வந்தது. முக்கியமா அவரோட ப்ரொடக்ஷன்ல உருவாகக்கூடிய எந்த படமுமே வந்து ரிலீஸ் ஆகாதுன்ற மாதிரி நிறைய சர்ச்சைகளுமே ரீசெண்டா போய்கிட்டு இருந்தது. இதை பத்தி சுதா கொங்காரா கிட்ட கேட்டதுக்கு பராசக்தி படம் வருமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பா வரும், நாங்க எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற ஒரு பதிலடியுமே கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பராசக்தி வந்து எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிச்சதோ அதை விட வேகமா ஷூட்டிங் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60% முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இட்லி கடையில சில பலரோட கால் ஷீட் தான் பிரச்சனை. அங்க வந்து ப்ரொடக்ஷனா காசு இல்லாம போகல. இதேதான் எஸ்டிஆரும் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா அதுவும்
நடக்க போகுது அப்படின்றது. இதயம் முரளியும் அப்படிதான். இந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாமே ரொம்ப அதிவேகமாக தான் அந்த ஷூட் போயிட்டு இருந்தது. சமீபத்தில் கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த படம் பராசக்தி அப்படின்றது நின்றுமா, படம் வராதா அப்படின்னு கேட்கும் பொழுது யார் சொன்னாங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போ இந்த டைட்டில் நாங்கள் வச்சோமோ அன்னையிலேருந்து எங்களுக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க ஸ்பீச். ஏன்னா அவங்க சொல்றாங்க, மதராசி படம் எங்களோட ஹீரோக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட ரிலீசிங் டேட்டுமே போட்டாங்க. அதனால நாங்கள் அதுக்கு இடையூறா இருக்க விரும்பல. அந்த ஷூட்ல வந்து எஸ்கே அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் எப்போ வராரோ மீண்டும் ஷூட் தொடங்கும். அதுல வந்து 40% தான் இருக்கு. கவலையே படாதீங்க, நாங்கள் கண்டிப்பா ஷூட் பண்ணுவோம். இந்த படம் டிராப்பா அப்படி இப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. கண்டிப்பா இந்த படம் வரும். எங்களோட ஹீரோவும் ப்ரொடியூசரும் ஒன்ஸ் எப்போ திரும்புறாங்களோ அப்போ ஷூட் வந்து மீண்டும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. எடுத்த வரைக்கும் படம் எப்படி இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இவங்க நினைச்சு ஒரு 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 கற்பனையோட போயிருப்பாங்களே, அதை மிஞ்சிற அளவுக்கு இருந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கான் படம். 60% அந்த அந்த மாதிரி தான் வேலைகளை இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேப் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் போனார்ல, மதராசிக்கு போயிருக்காரு. அதுலயும் ஒரு 20% தான் பேலன்ஸ் இருக்கு. ஸ்ரீலங்கால நடந்துட்டு இருக்கு. அதுவும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. முருகதாஸுக்கு ஒரு வெற்றி தேவை அப்படின்ற ஓட்டத்துல அவர் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா எஸ்கே வச்சு அவரால் வெற்றி கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரும். அதனால இந்த கேப்ல வந்து சுதா என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து எடிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், எடுத்த போர்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு அதோட வேலைகளை தொடங்கிடலாம். பொங்கலுக்கு வரதுன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனா அவங்க கேட்கும் பொழுது ஜனநாயகனோட நாங்க மோதிரம்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் அவங்க சொல்லலை. யாருமே சொல்லல. சிவகார்த்திகேயன் அவர்களோட சொல்லலை. இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் பொங்கலுக்கு வரோம் அப்படின்றாங்க. பொங்கலுக்குமே வந்து விஜய் படம் வர அன்னைக்கு நாங்க வரல. விஜய் அவர்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் அப்புறம் தான் நாங்க வரோம். கிட்டத்தட்ட அது ஒரு 10 நாளோ 12 நாளோ ஒரு டே இருக்கு. அதுல வந்து முதல்ல விஜய் வருவாரு. 4 நாள் 5 நாள் அவங்க எடுத்துக்க போறாங்க. ஜனநாயகனை ஃபுல்லா எல்லாரும் பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் நாங்க பராசக்தி வர போறோம் அப்படின்னா அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க எழுதி வச்சுக்கிங்க, அந்த படம் இன்ன வரைக்கும் பொங்கல தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் மீறி வந்திருக்கு. இது மாதிரி நடக்குமா நடக்காதா, பொங்கலுக்கு வருமா வராதா, இனிமேட்டு தான் பொங்கலுக்கு வரதுல அவங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. ஏன்னா ஒரு படத்துல ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அவங்க அழுத்தும் பொழுது அது அதிவேகமா எழுவும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. குறிப்பா இந்த படத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுது. எஸ்டிஆர் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களை பத்தி நிறைய அப்டேட்ஸை பார்க்குறோம். அந்த வகையில எஸ்டிஆர் 50 அவரோட ப்ரொடக்ஷன்லயே உருவாக போகுது. இந்த படத்துல வந்து எஸ்டிஆர் அவர்கள் திருநங்கை கதாபாத்திரத்துல நடிக்கிறதா அவரே இப்ப ரிவீல் பண்ணியிருக்காரு. 2 கெட்டப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுல வந்து இந்த ரவிக்குமார் அவர்கள் கேட்கும் பொழுது, வரலாறு படம் பாத்தீங்களா, அஜித் அவர்கள் நடிப்புலாம் பார்க்கும் பொழுது இன்னொன்னு சொல்லியிருக்காரு. எஸ்டிஆர் அவர்கள் ஏகேவோட எவ்வளவு தீவிரமான ஃபேன். ஆக்சுவலா எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஏகே ஃபேன்ஸா மாறினது காரணமே எஸ்டிஆர் தான். ஏன்னா அவரோட பழைய படங்கள் நீங்க எல்லா படங்களும் எடுத்து பாருங்களேன், அதுல ஏகேவோட ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியா வந்து தாறுமாறுன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுல கூட ஏகே அவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது பயங்கரமான, அது ஒரு வேற லெவல்ல ஒரு கனெக்ட் இருக்கு அந்த பக்கம். ஏன்னா ரஜினி அவர்களுக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும், அஜித்தை வந்து எஸ்டிஆருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏகே அவர்களுக்கும் எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்க ஒரு 3 பேத்துக்குள்ள ஒரு விஷயம், ஒரு மேஜிக் இருக்கு. அதை இப்போ ரிவீல் பண்ணுவா, ரிவீல்னு சொல்ல முடியாது, அது இப்போ எல்லாருக்குமே தெரியாது. இந்த 3 பேருக்கும் உண்டான ஒரு ஃபிளாஷ்பேக்கும் இருக்கு, ஒரு ஒற்றுமையும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவங்க 3 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய தலைங்க தான். எஸ்டிஆர் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் நிரூபிச்சிருக்காரு. நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன் அவர் வந்து ஏகே பிடிக்கும், தன்னம்பிக்கையா வந்தவர். ஏன்னா இப்போ சக்சஸ் இருக்கனால ஏகேவோட ரசிகர் நிறைய பேர் சொல்லிப்பாங்க. ஆனா சிலம்பரசன் அவர்கள் அஜித் அவர்களோட சக்சஸ்லயும் கூட இருந்திருக்காரு, ஃபெயிலியர்லையும் கூட இருந்திருக்காரு. அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே வரும்ல. அப்போ வரும்பொழுது ஒரு நடிகரா ஒரு நடிகருக்கு துணை நிற்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். அலை நினைக்கிறேன், அலை, காதலிக்க நேரம்லே, தம்மு, குத்து, இந்த மாதிரியான படங்கள்லையுமே வந்து கூட ஏகேவோட ரெஃபரன்ஸ் அவர் மஸ்டா வைப்பாரு. வேற ஒரு இயக்குனர் தான். இப்போ அவரோட ப்ரொடக்ஷன், அவங்க அப்பாவோட ப்ரொடக்ஷனா கூட வைக்கிறாங்க, ஒரு அவங்க செயல்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். வேற யாரா இருந்தாலுமே கூட ஒரு தேட்டர்ல படம் ஓடுது அப்படின்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித் வாழ்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அழகான கனெக்டிங்க, ஒரு பிரதர்ஸ் பாண்டிங்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ கேட்குறாங்க, இந்த மாதிரி வரலாறு பார்த்தீங்களா அப்படின்னா, வரலாறு பார்த்தேன். சரி, என்ன இந்த மாதிரி 50ல் இப்படி பண்ணுறீங்களாமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எனக்கு அது பிடிச்சி பண்ணுறாரு. நம்ம தான் சொல்கிறோம், எஸ்டிஆர் வந்து கம்பேக் பண்ண போகிறாரு, கம்பேக் கொடுக்க போகிறாரு. தக் லைஃப்பில் உலகநாயகனோடையே மோதுறாரு. 49 வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நம்ம கேள்விப்படுறோம்.
50 வந்து 51 வருது அப்படின்ட்டு எல்லாமே அவர் ஈஸியா பண்ணிட்டு போயிடல. ஏன் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அந்த மனுஷன் ஆரம்பத்துல இருந்தே ரிஸ்க் எடுத்திருக்காரு. இந்த படத்துல 50 வந்து ஏன் விடல? கமல் அவர்களே வந்து இது பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் பண்ணிக்கிறேன், நான் பண்றேன், எனக்கு விட்டுருங்க அப்படின்னு அவர் அந்த துணிச்சல்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு அப்பாட்ட போய் எதிர்த்து பேச மாட்டோம். அந்த டைம்னு ஒண்ணு வரும்ல, அப்பாவே வந்து ஓகே இவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, இவன் விளையாண்டுப்பான் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா, அது சிம்புக்கு இப்போ வந்திருக்கு. அது எப்பொழுதே இருக்கு. அவர் வந்து உலகநாயகன்ட்ட போய் இந்த படம் நான் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். உலகநாயகன் அதை வந்து வேண்டாம் பண்ண முடியாதுன்னு கொடுக்கல, இது நம்ம பண்ணுவோம் லேட்டா பண்ணுவோம்னு யோசிக்கும் பொழுது இல்ல நான் பண்ணிக்கிறேன், இப்ப நான் பண்றேன், எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்னு பண்றாருல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப இந்த படத்துல மகன் கேரக்டர் வில்லன் அப்படிலாம் மீறி 49 பயங்கர மாசா இருக்கும். சந்தானம் வேற இணைஞ்சிருக்காரு, பயங்கர கிளாஸாவும் இருக்கும், ஒரு மாதிரி ஹியூமராகவும் இருக்கும், அது பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும், அதுல ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனா 50 வந்து இன்னும் கமர்ஷியலா பண்ணிட்டு போலாம்ல. 50வது படம் ரொம்ப முக்கியமான படம் எல்லா நடிகர்களுக்கும். எப்படி விஜய்க்கு ஒரு வேட்டைக்காரன், அஜித்துக்கு ஒரு மங்காத்தா, இந்த மாதிரி நிறைய நடிகர்களுக்கு 50 அப்படின்றது முக்கியமான படம். தனுஷுக்கு ராயன்லாம் வந்து அவரை பார்த்து பார்த்து செதுக்குனாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 50வது படம் அவர் டைரக்ஷன்ல பண்ணிட்டு போயிடல. ஒரு மன்மதன் 2, வல்லவன் 2 நான் கஷ்டமே படாம நான் எடுத்துட்டு போயிடறேன்டா, ஒரு 4 பாட்டு நானே எழுதிடுறேன்டா, நானே பாடிடுறேன்டா, என் ஆடியன்ஸுக்கு போதும்டா, அவன் சக்சஸ் பண்ணிடுவான்டா அப்படின்னு அவர் போகல. ஒரு டைரக்டர் கூப்பிடுறாரு, இந்த ஸ்டோரி இருக்கா, இதுக்கு நான் என்ன மெனக்கெடணும், 50 படம் 49 படத்துல நான் பண்ணது எல்லாத்தையும் 50வது படத்துல நான் இறக்கணும், அந்த படம் என் வரலாறு சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால அந்த படத்தை கஷ்டமா இருந்தாலுமே கூட எடுத்து பண்றாரு. நீங்க சொன்னீங்க இந்த வேடம் பண்றாரு, அந்த வேடம் பண்றாரு, எந்த வேடம் பண்ணாலும் உயிரை கொடுத்து பண்ணுவார், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது புதுசா இருக்கு. அந்த டிராவல் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு, அதுக்காக ஏக்கத்தோடையும் இருக்காரு. தேசிங்கும் ரொம்ப நாளாவே வச்சுக்கிட்டே இருக்காரு அவர். அண்ணா நிறைய புக்ஸ் எழுதிட்டேன், ஆனா இந்த புக்கை மட்டும் இந்த புக்லயே நான் நிக்கிறேனே அப்படின்ற பொழுது கவலையே படாதா, நான் பாத்துக்கிறேன், நீ என் தம்பி, நீ உனக்கு ஒண்ணுன்னா நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆதிக்கும் அதுதான், எல்லா இயக்குனர் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே சிலம்பரசன் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும், அவர் தான் காட்ஃபாதர். அப்படிதான் தேசிங்க வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. 50 படம் எழுதி வச்சுக்க, அவரோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு படமா அமையும். அவர் ரொம்ப சிரமப்படுறாரு. அந்த நளினம் சம்திங் நிறைய விஷயங்கள்லாம் வரும் பொழுது ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு கதைக்களம்னா அதை மீறின ஒரு நடிப்பா கொடுக்கணும்ல. நம்ம இன்னமும் வந்து ஹிந்தியில நிறைய படங்கள் பேசுவோம், இங்க பொன்னியின் செல்வன் இருக்கலாம், பாகுபலி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் உடைச்சு இந்த படம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். STR 50 அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.